அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நம்ம வசியம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த முறையை கொண்டு பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட நபர்களையுமே நம்ம என்ன செய்ய முடியும், 3 நாளில் வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இது எப்படி, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்கள் கேட்குறாங்க. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு நபரை 3 நாளில் வசியம் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளில் இந்த பூஜை முறையை நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி 3 நாளில் நம்மளால் வசியம் பண்ண முடியும். சரிங்களா? அதற்கு செய்ய வேண்டிய சில விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண்ணை நீங்கள் வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அந்த வசிய பூஜையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வசிய பூஜை முழுவதுமாக பலன் தர ஆரம்பிக்கும். சரிங்களா? இரண்டாவது, நம்ம வசியம் நம்ம இப்போ அந்த பெண்மணிக்கு நம்ம வசியம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வசியம் பண்ணக்கூடிய அந்த நபருடைய நேரம் நல்லா இருந்துச்சு, ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்பொழுது அந்த வசிய பூஜையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா அந்த வசிய பூஜைங்கிறது 100% வேலை செய்யும். சரிங்களா? அதாவது இன்றைக்கி ஒரு சில பேர்கள் நம்மள்கிட்ட கேட்குறீங்க, வசியம் பண்ணுறதற்கு அவங்களுடைய தலைமுடி, காலடி மண், வேர்வப்பட்ட துணி இருந்தால் தான் வசியம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒருவருடைய புகைப்படம், ஒருவருடைய பேர் மட்டுமே வச்சு நம்ம விரும்பக்கூடிய நபரை பார்த்திங்கன்னா நம்மளால் வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சொல்லித்தரக்கூடிய முறை பார்த்திங்கன்னா நீங்களே பண்ணலாம். என்னிட்ட தான் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த மனோ தைரியமும் அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த பிரயோகம் மேலே நம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரயோக முறையை நீங்களே பண்ணலாம். சரிங்களா? இதற்கு பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட நபருடைய பேரும் சம்மந்தப்பட்ட நபருடைய வசியம் பண்ணக்கூடியவருடைய பேரும் புகைப்படமும் இருந்தால் மட்டும் போதும். எப்பேற்பட்ட நபர்களை வேண்டுமானாலும் நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இந்த வசிய முறையை பார்த்திங்கன்னா, வசிய பூஜையை பார்த்திங்கன்னா என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பெண் வசியம் பண்ணக்கூடிய பெண்ணுடைய ஜாதகம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாள் அன்னைக்குன்னு இந்த பூஜையை நம்ம பிரயோகம் பண்ணி அவங்க மேலே அந்த வசிய பிரயோக முறையை பண்ணோம் அப்படின்னா குயிக்காக 3 நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். சரிங்களா? இதே இது அவருடைய ஜாதகம் இதெல்லாம் தெரியலை அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு இந்த வசிய பூஜையை நம்ம செய்யலாம். இல்லைன்னா அமாவாசை அன்னைக்குன்னு இந்த வசிய பூஜையை செய்யலாம். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமியும் கூடி வர்ற அந்த தினத்தில் அந்த வசிய பூஜையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? எப்பேற்பட்ட நபர்களையும் இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் அன்னைக்குன்னு யாரை நம்ம விரும்புகிறோமோ அந்த நபருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் வசிய பூஜை செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நபரையும் 3 நாளில் வசியம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சம்மந்தப்பட்ட யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய புகைப்படத்தையும் அவங்களுடைய பேரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்களோ அந்த நாளையும் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு இந்த பூஜை செய்கிறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழமும் லவங்கமும் 2 மட்டும் போதும். வேறு இந்த பூஜைக்கு நீங்கள் செலவழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு எலுமிச்சம்பழமும் லவங்கமும் ஒரு கருப்பு துணி. சரிங்களா? ஒரு கச்சிப்பு அளவுக்கு ஒரு கருப்பு துணி. இந்த 3 பொருள் மட்டுமே இருந்துச்சுன்னா நம்ம விரும்பக்கூடிய அந்த நபரை வசியம் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு எப்படி பார்த்தோன்னா உங்களுடைய பூஜை ரூமில் அந்த எலுமிச்சம்பழங்கனியில் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பெயரை சிகப்பு பேனாவால் எழுதலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா யாருக்கு நீங்கள் இப்போ ஒரு பெண்ணை வசியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கட்ட விரலில் ஒரு குண்டூசி குத்துனோம்னா ரத்தம் வரும். அந்த ரத்தத்தில் தொட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில்
அந்த பெண்ணுடைய பேரை எழுதலாம். இல்லை நீங்கள் ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா அந்த ஆணுடைய பேரை எழுதிடலாம். அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு அதற்கு முன்னாடி ஒரு கருப்பு துணி ஒன்று விரித்து அந்த கருப்பு துணியில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க. அது மேலே லவங்கம் ஒன்று வச்சுருங்க. அந்த எலுமிச்சம்பழத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு உதிரி மல்லிகைப்பூ மேலே கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்து பக்கத்தில் நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவளுடைய புகைப்படத்தை ஒன்று வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை வெறும் ஒரு 1008 தடவை மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அந்த எலும்புச்சம்பள பேர் எழுதியிருக்கீல அதுதான் நீங்கள் வசியம் பண்ண போகக்கூடிய நபர் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை பொறுமையாக நிதானமாக ஸ்லோவாக உச்சரித்து மனசுக்குள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இப்படி சொல்லி முடித்த பிறகு 1008 தடவை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எலும்புச்சம்பழம் லவங்கம் இது அப்படியே அந்த கருப்பு துணியை வச்சு கட்டி முழுசாக கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த கட்டின அந்த துணியோடு சேர்த்து கொண்டு போய் அந்த எலும்புச்சம்பழத்தை ஓடுற தண்ணியில் கொண்டு போய் விடணும். கடலில் போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம செஞ்ச பூஜை அழிஞ்சு போயிடும். கடலில் போடக்கூடாது. ஓடும் பாருங்கள் ஆறு, சரிங்களா, அந்த ஓடுற தண்ணியில் விடணும். இல்லைன்னா நிற்கிற தண்ணி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது, ஓடாமல் நிற்கிற அந்த இடத்துல போடக்கூடாது. ஓடுற தண்ணிகளில் கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நபரும் சரிங்களா உங்களுக்கு வசியமாயிருவாங்க. இப்படி செஞ்சோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு யாருக்கு நம்ம வசிய பூஜை செஞ்சோமோ அவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை அதிகமாக வர ஆரம்பிக்கும். உங்களோட பழகணும், உங்களோட பேசணும் அப்படிங்கிற ஆர்வம் வர ஆரம்பிக்கும். எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான வசிய முறை, சரிங்களா. இந்த வசிய முறையை பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் நம்மளை தேடி வரக்கூடியவங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறை. இதுக்கெல்லாம் பெரிய செலவு பண்ணிலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்பவும் எளிமையான முறை, ரொம்பவும் சக்தி வாய்ந்த முறை, சரிங்களா. இந்த பிரயோக முறையை பயன்படுத்தி நீங்கள் விரும்பக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நீங்கள் வசியம் பண்ண முடியும், சரிங்களா. இதே போல் இது போல் பெரிய பெரிய வசீகர பூஜைகள்லாம் இருக்குது. இது ஒரு முறை, சரிங்களா. யாரேனும் உங்களுக்கு வசிய பூஜைகள் ஒரு பெண்ணையோ ஆணையோ வசியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட வசிய பூஜைகள் செய்து வாங்கிக்கிறலாம், சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா வசிய பூஜைகளும் செய்து கொடுக்குறோம். வசிய பூஜைகள் செய்து வாங்கிக்கிறலாம், சரிங்களா. நன்றி, வணக்கம்.